Welcome to EMR Physics. I am Raju. NCERT 10th Science Chapter 9 Light Reflection and Refraction Book Back Exercises. Question number 10 ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ராப்ளம் என்னென்னா, an object 5 cm in length is held 25 cm away from a converging lens of focal length 10 cm. Draw the ray diagram and find the position, size and the nature of the image formed. This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டுடைய ஹைட்டு 5 சென்டிமீட்டர். இந்த ஆப்ஜெக்டை ஒரு கன்வர்ஜிங் லென்ஸில் இருந்து 25 சென்டிமீட்டரில் வச்சுருக்காங்க. இந்த கன்வர்ஜிங் லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த் 10 சென்டிமீட்டர். இந்த டேட்டாவை கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ட்ரா த ரே டயக்ராம் அண்ட் ஃபைண்ட் த பொசிஷன், சைஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் த இமேஜ் ஃபார்ம்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது ஈஸி. அது என்னென்ன ஃபார்முலானா, 1/v minus 1/u is equal to 1/f. This is the first formula. The second formula is m is equal to h dash divided by h is equal to v by u. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் தெரிஞ்சிருந்தா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது ஈஸி. இந்த ஃபார்முலாவில் விங்கிறது இமேஜ் டிஸ்டன்ஸ், யூங்கிறது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், எஃப்ங்கிறது ஃபோக்கல் லென்த், எம் இஸ் அ மேக்னிஃபிகேஷன், ஹெச் டேஷ் இஸ் அ ஹைட் ஆஃப் த இமேஜ், ஹெச் இஸ் அ ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ if you know these two formulas, we can solve the problem easily. First நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இமேஜோடைய பொசிஷன், சைஸ் அண்ட் நேச்சரை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம ரே டயக்ராமை வரைகிறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பொசிஷன் ஆஃப் த இமேஜ் அப்படின்னா, we have to find what is v. நேச்சர் ஆஃப் த இமேஜ், இமேஜ் எப்படி இருக்கும், ரியலா, விர்ச்சுவலா, இன்வெர்டடா, எரெக்டா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து சைஸ் ஆஃப் த இமேஜ், சைஸ் ஆஃப் த இமேஜ்னா ஹெச் டேஷ், ஹெச் டேஷ் இஸ் ஈக்குவல் டு வாட். ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஜெக்ட் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஆப்ஜெக்ட் ஹைட் இஸ் கிவன். ஆப்ஜெக்ட் ஹைட் இஸ் ஹெச், ஹெச் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். ஒரு ஆப்ஜெக்டை எப்போவுமே நேராக தான் வைப்போம். அதனால் அதனுடைய டிஸ்டன்ஸை பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக மெஷர் பண்ணுவோம். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக மெஷர் பண்ணுற எல்லாமே பாசிட்டிவ். அதனால் ஹெச் இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவ். ஸோ சைன் கன்வென்ஷனை தெரிஞ்சு அந்த சைனை கரெக்டாக அப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட், அதாவது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர். ஆப்ஜெக்ட் எங்கே வைப்போம், ஆப்ஜெக்டை லெஃப்ட் டு த மிரர் வைப்போம். அதாவது லென்ஸினுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆப்ஜெக்டை எப்போவுமே வைப்போம் பை கன்வென்ஷன். லெஃப்ட் சைடில் மெஷர் பண்ணுற எல்லாமே நெகட்டிவ். அதனால் திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு நெகட்டிவ். மைனஸ் 25 சென்டிமீட்டர் இஸ் த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஸோ ஹெச் கொடுத்துருக்காங்க, யூ கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோக்கல் லென்த் ஆஃப் த கன்வர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கான்வெக்ஸ் லென்ஸினுடைய ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவ். ஸோ ஃபோக்கல் லென்த் எஃப் இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். கான்வெக்ஸ் லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த் பாசிட்டிவ். ஸோ இந்த மாதிரி சைன் கன்வென்ஷனை கரெக்டாக அப்ளை பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், வியை கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது இமேஜ் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு யூஸ் த லென்ஸ் ஃபார்முலா. நம்ம ஃபஸ்ட்டு எழுதுனதான் லென்ஸ் ஃபார்முலா. லென்ஸ் ஃபார்முலா இஸ் 1/v minus 1/u is equal to 1/f. we have to find v. அதனால் இந்த டேர்மை நம்ம லெஃப்ட் சைட்லேயே வச்சுக்கிறோம். 1/v is equal to, இதை ரைட் சைட் கொண்டு போயிடுறோம், 1/f plus 1/u. 1 divided by what is f, f is 10 plus 1 divided by what is u, u is minus 25. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா, we can take 50 as LCM. 50/10 is 5. ஸோ அந்த 5ஆல் இந்த 1 மல்டிப்ளை பண்ணோம்னா 5.
Here we are having minus, so plus into minus is minus, and the minus இங்கே போட்டுக்கிறோம். 50/25 is 2, 2 ஆல 1 multiply பண்ணா 2. 5 minus 2 is 3. So this is equal to 3 divided by 50. What is this? This is 1 by v. நமக்கு என்ன வேணும்? v வேணும். So இதுக்கு reciprocal எடுத்தோம்னா v is equal to 50/3. So this is equal to 16.6 அப்படின்னு வரும். எல்லா வேல்யூஸுமே சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால this is also in centimeter. So v is equal to 16.6 centimeter. ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா 16.666 அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்கும். வேணும்னா நம்ம 16.67 அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ v is equal to 16.67 centimeter. It is the answer for the first question. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? பொசிஷன் ஆஃப் த இமேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் அட் 16.67 சென்டிமீட்டர். வியோடைய வேல்யூ பாசிட்டிவ். வியோடைய வேல்யூ பாசிட்டிவ்னா லென்ஸுக்கு ரைட் சைடில் இமேஜ் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா சைஸ் ஆஃப் த இமேஜை கண்டுபிடிக்க போகிறோம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் we are going to find the size of the image. அதாவது h dash கண்டுபிடிக்க போகிறோம். For this we are going to use the magnification formula. M is equal to h dash divided by h is equal to v by u. First magnification கண்டுபிடிப்போம். M is equal to, we know the value of v and u. Therefore v is 16.67 divided by what is u? U is minus 25. Therefore this is equal to, இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0.66, இந்த மைனஸ் இங்கே வரும். ஸோ மைனஸ் 0.66 அப்படின்னு வரும். திஸ் இஸ் அ மேக்னிஃபிகேஷன். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மேக்னிஃபிகேஷன் இஸ் நெகட்டிவ். மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இமேஜ் இன்வெர்டட். மேக்னிஃபிகேஷன் இஸ் லெஸ் தேன் 1. மேக்னிஃபிகேஷன் லெஸ் தேன் 1னா இமேஜ் இஸ் டிமினிஷ்ட். இமேஜ் சைஸ் இஸ் ஸ்மாலர் தேன் த ஆப்ஜெக்ட். ஸோ இதை ரெண்டையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் we have to find the height of the image. Therefore h dash divided by h is equal to, this is m. What is m? m is minus 0.66. ஸோ இந்த ஹச்சால் மல்டிப்ளை பண்ணோம்னா h dash கிடச்சிரும். h dash is equal to minus 0.66 into h. இந்த ப்ராப்ளத்தில் ஹச்சோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க minus 0.66. What is the value of h? h is equal to 5 centimeter. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 3.3 அப்படின்னு வரும். All the values are in centimeter. Therefore h dash will be in centimeter. h dash is equal to minus 3.3 centimeter. h உடைய வேல்யூ 5, h dash உடைய வேல்யூ 3.3. அப்போ h dash is less than h, which means that image size is less than the object size அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே h dash உடைய வேல்யூ நெகட்டிவ். அதனால் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா image is inverted, அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பிலோ ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ த ஆன்சர் இஸ் position of the image v is equal to 16.67 centimeter. இங்கே v is positive. v பாசிட்டிவாக இருந்தால் image is formed right side of the lens. v பாசிட்டிவ்னா image right side of the lensல ஃபார்ம் ஆகும். m is equal to minus 0.66. mங்கிறது மேக்னிஃபிகேஷன். மேக்னிஃபிகேஷன் நெகட்டிவ்னா image is inverted and real. h dash is equal to minus 3.3 centimeter. So h dash is less than h. What is h? h is 5 centimeter. h dash is 3.3 centimeter. So h dash h விட கம்மி. அப்படின்னா என்ன அர்த்தம்? image is diminished. இங்கே h dash உடைய வேல்யூ நெகட்டிவ். அதனால் image is formed below the principal axis அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த கிவன் ப்ராப்ளம். அடுத்து ரே டயக்ராத்தை எப்படி வரைகிறது அப்படின்னு பார்க்கலாம். we are going to draw the ray diagram. அதுக்கு முதல்ல ஹரிசாண்டலாக இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். ஃபஸ்ட்டு draw a horizontal line. இந்த ஹரிசாண்டல் லைனில் ஒரு சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து வெர்டிக்கலாக ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. திஸ் லைன் இஸ் நாட் நெசசரி. இந்த லைனை வந்து நீங்கள் பென்சிலில் ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரொடெக்டரை யூஸ் பண்ணி லென்ஸை வரைவோம். we are going to draw the lens using the protector. ஸோ இந்த வெர்டிக்கல் லைன் எதுக்காக வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா இந்த லென்ஸ் நீட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக வரைஞ்சிருக்கோம். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு டயக்ராம் நீட்டாக வரும். ஸோ அடுத்து இந்த லென்ஸோடைய ஃபோக்கஸை நம்ம மார்க் பண்ணணும். அதாவது F1 F2 மார்க் பண்ணணும். ஃபோக்கல் லென்த் ஆஃப் த கன்வெர்ஜிங் லென்ஸை எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த 10 சென்டிமீட்டரை நம்ம 2 சென்டிமீட்டரை கன்வெர்ட் பண்ணிக்க போகிறோம். இதுக்கு பேர் ரெடியூஸ்டு ஸ்கேலிங் அப்படின்னு பேர். கிராஃபில் நீங்கள் வரைஞ்சிருப்பீங்க 10 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு 2 சென்டிமீட்டரில் ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் த ஃபோக்கஸ் F1. நம்ம 10 சென்டிமீட்டர்லேயே ஃபோக்கல் லென்த்தை மார்க் பண்ணால் அந்த டயக்ராம் பேப்பரை தாண்டி வெளியில் போயிடும். அதனால் ரெடியூஸ்டு ஸ்கேலிங்கில் 10 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த 2 சென்டிமீட்டரில் ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறோம். திஸ் இஸ் F1. இதே மாதிரி இந்த பக்கம் அதே 2 சென்டிமீட்டரில் இன்னொரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுறோம். திஸ் இஸ் F2. ஸோ 2 ஃபோக்கஸ் இருக்கும் லென்ஸுக்கு, கன்வெர்ஜிங் லென்ஸுக்கு F1 F2. இந்த F1ங்கிற டிஸ்டன்ஸ் மாதிரி 2 டைம்ஸில் இன்னொரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுறோம். தட் இஸ் 2F1. இந்த சைடு 2F2. ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணால் தான் ஆப்ஜெக்டை எங்கே வைக்கிறோம், இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கிளியராக வரும். ஸோ ஆப்ஜெக்டோடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 25 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 10 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2, 20 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 4, 25 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். ஸோ 5 சென்டிமீட்டரில் ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுறோம். திஸ் இஸ் அ பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம ஆப்ஜெக்டை வரைஞ்சிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் த ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டில் இருந்து நம்ம 2 லைட் ரேஸ் வரையணும். அக்கார்டிங் டு ரூல்ஸ் ஃபார் ட்ராயிங் த ரே டயக்ராமில் வரைஞ்சோம்னா இமேஜு கரெக்டாக எந்த இடத்துல ஃபார்ம் ஆகணுமோ அந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். ஸோ முதல்ல ஒரு லைட் ரேயை பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வரைய போகிறோம். ஸோ திஸ் இஸ் அ பிரின்சிபல் ஆக்சிஸ். ஸோ முதல்ல வரைஞ்ச ஹரிசாண்டல் லைன் தான் பிரின்சிபல் ஆக்சிஸ். இந்த பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஆப்ஜெக்டில் இருந்து ஒரு லைட் ரே வரைகிறோம். ஸோ திஸ் இஸ் அ லைட் ரே parallel to the principal axis. லைட் ரே வரையும் போது அதுக்கு கண்டிப்பாக ஆரோ மார்க் போடணும். ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் லென்ஸில் விழுந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் இந்த லைட் ரே ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகும். அதாவது F2 வழியாக போகும். again we have to mark the arrow mark. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ஆரோ மார்க் வரையணும். ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு லைட் ரே வரைய போகிறோம். தட் இஸ் பாசிங் த்ரூ O. முதல்ல நம்ம மார்க் பண்ணோம்ல அந்த சென்டர் பாயிண்ட், அந்த சென்டர் பாயிண்ட் தான் O. ஸோ இந்த ஆப்ஜெக்டில் இருந்து ஒரு லைட் ரே O வழியாக பாஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் அ லைட் ரே பாசிங் த்ரூ த ஆப்டிக் சென்டர் ஆஃப் த லென்ஸ் அண்ட் ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் இட் வில் கோ அன்டிவியேட்டட். இந்த 2 லைட் ரேயும் எந்த பாயிண்டில் கட் ஆகுதோ அந்த பாயிண்டில் இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இமேஜ் வில் பி ஃபார்ம்டு. ஸோ திஸ் இஸ் த இமேஜ். ஸோ த இமேஜ் இஸ் ஃபார்ம்டு பிட்வீன் F2 and 2F2. The size of the image is reduced. If you keep the object beyond 2F1, image is formed between F2 and 2F2 and the size of the image is diminished. So this is the ray diagram for the given problem. ஸோ என்னென்ன ஸ்டெப் அப்படிங்கிறத இன்னொரு தடவை பார்த்துக்கலாம். முதல்ல பிரின்சிபல் ஆக்சிஸ் வரைஞ்சிக்கணும், அதாவது ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் வெர்டிக்கலாக ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க.
இந்த வெர்டிக்கல் லைன் இஸ் நாட் நெசசரி. இது எதுக்காக வரைகிறோம் அப்படின்னா ப்ரொடெக்டரை யூஸ் பண்ணி நம்ம லென்ஸை கிளியராக வரைகிறதுக்காக இந்த லைன் வரைஞ்சிக்கிறோம். ஸோ இதில் ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறோம். தட் பாயிண்ட் இஸ் த ஆப்டிக் சென்டர் ஆஃப் த லென்ஸ். இந்த லென்ஸ் வரைஞ்சதுக்கப்புறம் F1 F2 மார்க் பண்ணணும். F1 எவ்வளோ டிஸ்டன்ஸில் மார்க் பண்ணுறீங்களோ அதே டிஸ்டன்ஸில் F2 மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் 2F1 2F2 மார்க் பண்ணிக்கோங்க. F1 எவ்வளவோ அதை மாதிரி 2 டைம்ஸில் 2F1 மார்க் பண்ணணும். அதே மாதிரி இந்த சைடு 2F2 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆப்ஜெக்டோடைய டிஸ்டன்ஸில் ஆப்ஜெக்டை வரைங்க. ஆப்ஜெக்டை வரைஞ்சதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட்லேருந்து 2 லைட் ரேஸ் வரையணும். ஸோ நம்ம கேஸில் ஒரு லைட் ரேயை பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வரைஞ்சிருக்கோம். இது ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகும். அடுத்து இன்னொரு லைட் ரே ஆப்டிக் சென்டர் வழியாக பாஸ் ஆகுது. திஸ் வில் கோ அன்டிவியேட்டட். இந்த 2 லைட் ரேயும் எந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பாயிண்டில் இமேஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஃபிகர்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இமேஜ் இஸ் இன்வெர்டட், இமேஜ் இஸ் ஃபார்ம்டு பிலோ த பிரின்சிபல் ஆக்சிஸ், சைஸ் ஆஃப் த இமேஜ் இஸ் ரெடியூஸ்ட் அண்ட் திஸ் இஸ் ரியல் இன்வெர்டட் இமேஜ். ஸோ திஸ் இஸ் த ரே டயக்ராம் ஃபார் த கிவன் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் டவுட் இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.